ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேர் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். அந்த 3 முக்கியமான பாயிண்ட்டை வந்து உங்களுடைய எக்ஸாமை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ். ஸோ அதை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸாம் ஃபியர் அண்டு பதட்டம். இதை ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் நீங்க ஓவர் கம் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து எக்ஸாமை பெரிய லெவல்ல அஃபெக்ட் பண்ணும். இப்போ நீங்க மார்க் டெஸ்ட் போடும்போது பாத்தீங்கன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. ஆனா ரியல் எக்ஸாம்ல போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அந்த அளவுக்கு பெருசா வந்திருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர், பதட்டம், இதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி அடியாகும். ஓகேவா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால என்னன்னா கால்குலேஷனே பார்த்தீங்கன்னா தப்பாகும். ஒரு அடிஷன் பார்த்தீங்கன்னா தப்பாக ஆரம்பிக்கும், கை நடுங்கும். மல்டிபிளிகேஷன் பார்த்தீங்கன்னா தப்பா போட்டுருவோம். ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ தப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்லாம் அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக ஆரம்பிக்கும். ஒரு பெரிய பதட்டம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து எக்ஸாம் உடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஓவர் கம் பண்ணியே ஆகணும். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸோ நமக்கு இதுதான் நம்மளுக்கு லைஃபு, இதுதான் இந்த எக்ஸாமை விட்டா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், அந்த மைண்ட் செட்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? வரதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போங்க. நீங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பண்ணாலே என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கு போயிருவீங்க. அப்படி போனாலே கண்டிப்பா எக்ஸாமோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடியாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இல்லாம கூலா போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நல்லா பண்ண முடியும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட் கொடுக்கணுன்ற இன்டென்ஷன்ல எதுவுமே நீங்க அட்டன் பண்ணாதீங்க கொஸ்டினை. ஏன்னா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளவு மார்க் எடுத்தாதான் நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்களா ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு என்ன பண்ணாதீங்கன்னா அட்டெம்ப்ட் அதிகமா கொடுத்தாகணும்ட்டு ஒரு இன்டென்ஷன்ல நீங்க அட்டன் பண்ணாதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நிறையாவது கெஸ்ல போடுவீங்க. கெஸ்ல போடுறது நிறையாவது தப்பாக ஆரம்பிக்கலாம். தப்பாக ஆரம்பிச்சுன்னா மார்க் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குறைச்சு விட்டுரும். ஸோ நெகட்டிவ்ல கம்மியாயிரும். ஓகேவா? நீங்க 90 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு அதுல 20 கொஸ்டின் தப்பாகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? நீங்க 75 கொஸ்டின் தான் அட்டன் பண்றீங்க, 75மே கரெக்ட்னா அதுதான் பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்க இவ்வளவு எடுக்கணும் அவ்வளவு எடுக்கணும்ன்ற மாதிரி நீங்களாம் வைக்காதீங்க. டிஃபிகல்ட்னஸை பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? கொஸ்டினோட லெவல் வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா 70, 65 கூட கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுங்க. அட்டெம்ப்ட் வந்து நீங்க கொடுக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல எதுவும் பண்ணாதீங்க. ஓகேவா? இது வந்து செகண்ட் பாயிண்ட் நான் முக்கியமா சொல்ல வேண்டியது. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் நாளைக்கு இல்லாதவங்க, அதாவது அதுக்கு அடுத்த நாள்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாள் நடந்த ஷிஃப்ட், அதே மாதிரி அன்னைக்கு முடிஞ்ச எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய எக்ஸாமுடைய ஷிஃப்டை வந்து நல்லா ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதுல எதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்குறாங்க, எந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்றதை கொஞ்சம் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா, இல்லை நீங்க படிச்ச டாபிக்கா இருந்தால் அதெல்லாம் நல்லா பக்காவா இன்டெப்தா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அது போக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா எடுத்துட்டு போங்க. ஓகேவா? டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டு, ஆதார் கார்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டை தாண்டி இன்னொரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு போங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொண்டு போங்க. இதெல்லாம் பேசிக்கா கொண்டு போறதா. ஸோ அதை எதுவும் மறந்து கொண்டு போயிடாதீங்க. ஓகேவா? எக்ஸாமுக்கு ஒரு 1 hour முன்னாடியே நீங்க வந்து எக்ஸாம் சென்டருக்கு போக பாருங்க. ஓகேவா? அப்பதான் ஒரு டென்ஷன் இல்லாம போக முடியும். இல்லைன்னா நீங்க அறக்க பறக்க போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போறீங்கன்னா அங்கேயே பாத்தீங்கன்னா எங்க கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நீங்க வேகமா போகும்போது அங்கேயே ஒரு பதட்டம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். உள்ள போய் உட்காந்தோடனே நீங்க அப்படியே டக்குன்னு நீங்க அட்டன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டென்ஷன்ல நீங்க பண்ற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ கூலா அட்டன் பண்ணோம்னா எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே போய் நீங்க இருக்க பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மாறுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. மார்க் டெஸ்ட் லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்கிறது செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்டிபிசி இதுக்கு முன்னாடி நடந்த கிராஜுவேட் லெவலாக இருக்கட்டும், இல்லை போன வருஷம் நடந்ததா இருக்கட்டும், எப்படின்னா சஃபல் பண்ணி தான் கொடுத்துருப்பான். ரீசனிங் கொடுத்துருப்பான். அடுத்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தான். பட் இப்போ கொடுத்த அந்த மார்க் டெஸ்ட் லிங்க்ல பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், அதே மாதிரி ஜிகேன்னு தனியாக செக்ஷன் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். பார்ப்போம் எப்படி வருதோ இல்லையோ, எந்த மாதிரி இருந்தாலும் சரி அதுக்கு நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு நீங்க அடாப்ட் ஆகி தான் ஆகணும். ஓகேவா?
ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போய் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நல்ல ரிசல்ட்டோட நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணணுன்ட்டு உங்கள் எல்லாரையும் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.